உங்களில் அநேகமானவர்கள் தனித்தனி வீடுகளிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம். பலருக்கு இந்த பூஞ்செடிகள் வைக்கிறதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். சிலருக்கு வீட்டுக்குள்ளே மட்டும் பூச்செடிகள் வைக்கிறது விருப்பமாக இருக்கலாம். சிலருக்கு வெளியிலேயும் உள்ளேயும் பூச்செடிகள் வைக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கலாம். ஸோ இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஹாபி, விருப்பமான ஒரு காரியம். ஆகவே இந்த வீடுகளிலே நாம் செடிகளை வளர்க்கிற போது, வீட்டுக்கு வெளியிலே செடிகளை வளர்க்கும் போது நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம்? சும்மா எல்லாம் நட்டு போட்டு அது பூத்தா பார்ப்போம், பூக்காட்டி பரவாயில்லைன்னு இருக்கிறோமா, அல்லது பிரயாசப்படுகிறோமா? பிரயாசப்படுகிறோம். எங்களோட வீட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? வீடு முழுக்க பூமரம், வீட்டுக்கு வெளியிலேயும் பூமரம். அதுக்குள்ளே அதில் என்ன விஷயம்னு சொன்னால், குறிப்பிட்ட நாளில் தண்ணி விட்டே ஆகணும். அதுக்கெல்லாம் இங்கே கலண்டர் இருக்குது. மேலுக்கு இன்றைக்கு, கீழுக்கு இன்றைக்கு, இப்படி என்றெல்லாம் சில இதில் இருக்குது. அப்போது இந்த ஒரு பூச்செடி வைக்கிறதுலேயே நாங்கள் பார்க்குறோம் என்றால், இது வெளியில் நடப்படுகிற ஒரு பூச்செடியை நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த வெளியில் வைக்கப்படுகிற பூச்செடிக்கு நீங்கள் எப்பெல்லாம் தண்ணி ஊற்றுகிறீர்கள்? இந்த பூச்செடி வச்சிருக்காங்க சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஊற்றுகிறீர்கள். இப்போ கோடை காலம் வந்தால், கோடை காலத்தில் எத்தனை நேரம் தண்ணி ஊற்றுவீங்க? சில வெளியில் 2 தரம் ஊற்றுவீங்க. அப்போது ஏன் இந்த மரங்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள்? இதுதான் கேள்வி. வாடாமல் இருக்க. அப்போ நீங்கள் வாடாமல் ஏன் இருக்க வேண்டும் விரும்புகிறீர்கள்? அப்போ தான் அது அழகாக இருக்கும், அது பூக்கும். அது அந்த பூக்களை பார்க்குற பொழுது ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ காலையில் எழும்பி வந்த உடனே முதல் வேலை என்னவாக இருக்கும்? கோப்பி குடிக்க முதல் என்ன வெளியில் எட்டி பார்க்குறேன். என்னத்துக்கு? இன்றைக்கு எந்த பூ பூத்துருக்கு? நேற்றைக்கு மொட்டானன்றது இன்றைக்கு பூத்துட்டுதா? அப்போ பார்க்குறோம் என்ன. அப்போ இது எதை குறிக்கிறேன்னு கேட்டால், எங்களுடைய மன மகிழ்ச்சியை பற்றி நாங்கள் பார்க்குறோம். அதாவது நான் வைத்த பூமரம் இப்பொழுது அது பூத்திருக்கிறதா, அது செழித்திருக்கிறதா, அல்லது ஒரு இலை வாடி இருந்தால் என்ன காரணத்தினாலே வாடினது, அதை போய் ரிசர்ச் செய்து பார்க்க வைக்கிறோம். அங்கே முடிஞ்சிருக்கா, இங்கே முடிஞ்சிருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம். இது இந்த அவதானத்தை குறிக்குது. ஏன் இவ்வளவு அவதானம் அதற்கு வருகுது? வாஞ்ச, விருப்பம், ஆசை. சரி, அப்போது இந்த செடிகளிலே, அதாவது இந்த பூஞ்செடிகளை வைக்கிற போது, அது கோடை காலமாக இருந்தால் அது வாடி வதங்கி விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அதற்கு தண்ணீரை பாய்ச்சி அதை செழுமையாக வைக்க விரும்புகிறீர்கள். சரியா? அப்போ இந்த செடிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதனுடைய வேர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அது மட்டும் அல்லாமல் அந்த தண்ணீர் ஊற்றி அதை குளிர வைப்பதற்கான காரணம் என்ன என்றால், அந்த செடி வாடி போகக்கூடாது, அது செழித்திருக்க வேண்டும். நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த பூக்களை நான் அந்த மரத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? அந்த செடிகளுக்கு தண்ணீரை பாய்ச்சி அந்த வேர்கள் குளிர்ந்திருக்கும்படியாய். இப்போ நீங்கள் ஒரு நாள் தண்ணி விடையில்லைன்னு சொன்னால், கோடை காலத்தில் நீங்கள் ஒரு நாள் தண்ணி விடையில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி வாடுகிற மாதிரி இருக்கும். அதையும் இக்னோர் பண்ணி நீங்கள் இன்னொரு நாளை விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் என்ன செய்யும்? அது இன்னும் கொஞ்சம் கீழே போகும். 3ஆம் நாளுக்கு நடக்கும், அது ஃபுல்லாகவே இருக்கும், வாடி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே கொஞ்சம் வாடினாலே, ஒரு கொஞ்சம் ஆரம்பத்திலேயே வந்தபோது நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே இதுக்கு தண்ணி ஊற்றலை, நேற்றைக்கு இன்று தண்ணி இல்லாததுனாலே தான் வாடுகிறது. உடனே நாங்கள் தண்ணீரை கொண்டே பாய்ச்சி ஒரு 2 மணித்தியாலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது மரம் அப்படி இருக்குது. பார்க்க இல்லையா மரத்தை? அப்படி வாடி கூட மரத்தை வாடவே விடலை போல இருக்குது. வாடுமா, வாடி இருக்காதா? எழும்பி இருக்குமா, எழும்பி இருக்காதா? ஊற்றி 2 மணித்தியாலத்துக்கு பிறகு
மலர்ச்சியாக நிற்குது, செழித்து நிற்குது. தண்ணீர் அந்த தண்ணி வேருக்கு போன உடனேயே ஒரு மலர்ச்சியை வெளியிலே இலைகளிலே காண முடிகிறது. அப்போ இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். என்றால் இது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான நேரங்கள் அல்லது இப்படியான சந்தர்ப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தீமைகள் நம்மை வாடி வதங்க வைக்கிறதா இருக்கிறது. செலுத்திருக்கிறோம், வெளியில் பார்வையில் செலுத்திருக்கிறோம். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரும்போது எத்தனை பேர்ட்ட முகத்தில் சிரிப்பு இருக்குது? எத்தனை பேர்ட்ட முகத்தில் புன்னகை இருக்குது? எத்தனை பேர்ட்ட முகத்தில் மலர்ச்சி இருக்குது? காணப்படுமா? இல்லை. யாருடையாவது பேசுகின்ற போது எப்படி இருக்கிறார்கள்? என்னவோ இருக்கிறோம், சத்தமும் பெறாது. காரணம் என்ன? உங்களுடைய நோயா காரணம்? இல்லை, உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கவில்லை. உங்களுடைய மனம் சோர்ந்து போய் இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முகம் கொடுக்க முடியாமல் வேதனையோடு, துக்கத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிறபடியினாலே ஒரு சோர்வு எங்களை ஆட்கொண்டு விடுகிறது. ஆகவே அது நம்மை வாடி வதங்க வைத்து கொண்டிருக்கிறது. நம்மால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு சுட்டெரிக்கின்ற வெயில் போன்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரங்களில் நாம் வாடாமல் வதங்காமல் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேர்கள் எப்பொழுதும் தண்ணீர் பட்டு குளிர்ச்சியாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த வேர் எங்கே இருக்கு? மரச்செடிகளுக்கு நிலத்துக்கு கீழே நாம் வேரை பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வருது. என்னது? மேலே வாடுகிற போது அதுக்கான காரணம், அடிப்படை காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனபடியால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தண்ணீரை பாய்ச்சுகிறோம். அப்போ அதற்கு தண்ணீர் குறைவு, அது குளிர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுனாலே அதை குளிர பண்ணுவதற்காக குளிர்ந்த நீரை நாங்கள் பாய்ச்சி, அந்த குளிர்ந்த நீர் அந்த வேர்களிலே படும்போது அதனுடைய சூழ்நிலை மாறுகிறது. அந்த வேரினுடைய சூழ்நிலை மாறுகிறது. அதனுடைய வெப்பம் மாறி அது குளிர்ச்சி அடைகிற பொழுது அந்த இலைகள் எல்லாம் மலர்ச்சி அடைந்த நிலைமைக்கு வருகிறது. பூத்திருக்கிற மரமாக இருந்தால் அந்த பூ கொஞ்சம் சரிந்திருக்கும் அந்த வாடுகிற போது. ஆனால் இந்த வேருக்கு தண்ணி போகிற போது கொஞ்ச நேரத்தில் அந்த பூ நிமிர்ந்து நிற்கிற நிலைமைக்கு மாறுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த வேருக்கு போன தண்ணீர். சரி, அப்படி என்று சொன்னால் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பாய்ச்சப்பட வேண்டிய நிலைமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நமது வாழ்வின் மறைவான வேர்களுக்கு நாம் தண்ணீர் பாய்ச்சும் போதுதான் வெளியே இந்த உலகத்துக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கையின் இலைகள் பசுமையாய் இருப்பதை. அதாவது எங்களுடைய வாழ்க்கை பசுமையாய் மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு இலை வாடியிருப்பதை பார்ப்பது போல மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேர் குளிர்ந்திருந்தால் மாத்திரமே இந்த மலர்ச்சி வெளியிலே தெரியும் என்று சொன்னால் இந்த வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். என்ன தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும்? நாங்கள் போகலாம். சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 1, அல்லாட்டி இந்த ஸ்க்ரீனில் இருக்க அதையாவது பார்த்து வாசிங்க. கனியை தந்து அப்போ இப்போ என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் செழிப்பாய் இருப்பான். அப்போ எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் செழித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
எங்களுடைய அந்த வேர்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கை என்ற வேர்களுக்கு தண்ணீர் தேவை, குளிர்ந்த நீர் தேவை. அது இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எந்த நேரமும் இந்த வேர்கள் தண்ணீரிலே இருக்க வேண்டியது அவசியம். அந்த தண்ணீரை தொட்டுக்கொண்டு அந்த வேர்கள் இருக்கிறபடியினாலே தான் அங்கே செழிப்பு இருக்கிறது. அந்த பக்கங்களிலே நடப்பட்ட மரங்கள் எல்லாம் செழித்தோங்கி இருக்கிறதுக்கு காரணம் நீர்க்கால்களின் ஓரமாய் மரங்கள் நடப்பட்டிருக்கிறபடியினால். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் அவன் செழிப்புள்ளவனாய் அவன் இருப்பான். ஆனால் இன்றைக்கு எங்கட செழிப்பு அங்கே இருக்கு, இன்றைக்கு எங்கட செழிப்பு அங்கே இருக்கு. இப்போ எது செழிப்பு? எது செழிப்பு? இப்போ குழப்பமாக இருக்கு. நான் மில்லியனராக வாழ்கிறது செழிப்பா? நான் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவருடைய வழியிலே வாழுகிறது செழிப்பா? எது செழிப்பு? எத்தனையோ $1,000,000 பேங்கில் இருக்கலாம், எண்ணிக்கை இல்லாத அளவுக்கும் இருக்கலாம். வீட்டில் சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? இல்லை. என்ன நடக்குது? இது எந்த காசு, அது உண்ட காசு. நீ அதுக்கு செலவழி, நான் இதுக்கு செலவழித்தேன். நான் இல்லாட்டி அதுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறியா, நீ எனக்கு அதுன்ற பாதி காசைத்தா, நான் பாதி காசு போடுறேன். இது என்னத்துக்கு வருது? இது எதனால் வருது? இது என்ன? இது சொல்லுங்கள். இது செழிப்பா? நீயும் உழைக்கிறேன், நானும் உழைக்கிறேன். கல்யாணம் கட்டினது உண்மைதான். கல்யாணம் கட்ட எதுக்கு? ஒன்றாக இணைந்து வாழுகிறதுக்கு. அவள் ஒன்றாக இணைஞ்சு வாழைக்கு இப்போ வீட்டுக்குள்ளே என்ன வருது? இது எந்த சம்பாத்தியம்? நான் உன்னை விட நான் $10 கூட எடுக்கிறேன். அப்போ இப்போ என்ன வருது? எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குகிறோம். அப்போ எது செழிப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் செழிப்பு கிடையாது. அந்த பணம் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டேன் அல்லது நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்வதல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில வர வேண்டும். எவ்வளவுதான் வந்திருந்தாலும் நாங்கள் சொல்லலாம் பிள்ளைக்காக தான் அடுக்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். இந்த அடுக்குதல் எல்லாம் இல்லை. ஆகவே வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை மற்ற வாழ்வை இதன் மூலமாய் சம்பாதித்து இதுதான் செழிப்பு என்று சொல்வது தகுதியற்றது. அதுக்காக நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நல்லது, சம்பாதியுங்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான பகுதி கர்த்தருடைய வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அந்த செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் யாரு? தேவன். தம்முடைய பிள்ளைகள் அந்த நீரோட்டத்திலே இருக்கிறவர்களாய், அந்த வேர்கள் ஈரமாய் இருப்பதற்காய், அந்த குளிர்ந்த நீராய் இருக்கிற போதுதான், குளிர்ந்த நீரிலே இருக்கும் போதுதான் அது வெளியிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். ஆகவே வேர்கள் குளிர்ந்திருந்தால் வெளியே மலர்ந்திருக்கலாம். அதாவது if the roots are cold they may bloom outside. அதாவது வேர் குளிர்ந்திருக்கும் போது வெளியிலே பூக்களின் மலர்ச்சி இருக்கும். அப்போ எல்லாரும் நாங்கள் எங்கே போகிறோம்? சம்மர் வந்தா ஓட்டவாவுக்கு போகலாமா? என்ன பார்க்க? டூலிப்ஸ் பார்க்க, பூக்கள் மலர்ந்திருக்கிறத பார்க்க காசு கொடுத்து நாங்கள் டிரைவ் பண்ணி போகிறோம். எதுக்கு? அந்த மலர்ச்சியை பார்க்க. இன்னும் வேறு இடத்துல பூத்திருக்கா, அங்கே போகும் அதை பார்க்க. இதை பார்த்து என்ன செய்கிறோம்? பார்க்க வேண்டாம் நான் சொல்லல. ஏன் நாங்கள் போகிறோம்னு சொன்னால், அந்த குளிர்ச்சி என் கண்களுக்கு தேவை. அந்த மலர்களுடைய காரியம் என் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது என்று சொல்லுகிறதற்காக போகிறோம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பூக்களை பார்க்கிறதுனால் உண்டாகிற மகிழ்ச்சியா அல்லது நிரந்தரமாக என் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா, எது வேண்டும்? அது நல்லது தான். வெளிப்புற காட்சிகள் அவசியம் பார்க்க வேண்டும், மனதுக்கு ரம்யம், அது நான் இல்லை என்றே சொல்லவில்லை. அதையும் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான்.
மில்லியனாக இருக்கிறதுனாலே அவன் பாக்கியவான் கிடையாது. ஆகவே அதை வைக்க வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படியான போதனையை நான் செய்யவும் இல்லை. தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எடுத்து விடாதீர்கள். அவை வேதம் சொல்லுகிற காரியம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையின் மறைவான வேர்களுக்கு தண்ணீர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் அவசியமாயிருக்கிறது. அதற்கு முதலாவது நாங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும். இரவும் பகலும் அதை யாசித்து வாசிக்க வேண்டும். நாள் முழுவதும் அதையே யோசித்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அதையே வாட்செல்லாம் கேட்டு நினைச்சு பேசி கொண்டிருக்க எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? பேசுகிறதுக்கு எங்களுக்கு நிறைய இருக்குது. ஊரை பற்றி பேசணும், ஊராரை பற்றி பேசணும், பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசணும், புருஷனை பேசணும், மனைவியை பேசணும், இதெல்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த வேதத்தை பேசி கொண்டு தான் என்ன பிரயோசனம்? இப்படி தான் எங்களோட லைஃப் போகுது. ஆகவே தான் இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறபடி இன்றைக்கு நாங்கள் வேதத்தை அதை எதை வாசிக்கிறோமோ அதை குறித்த ஒரு தியானம் வேண்டும். அவை பின்னர் அதையே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சுவாசமாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் வேதத்தை நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக்கி கொள்வோமாக இருந்தால் எந்த பங்கமும் நமக்கு வராதபடி நம் தேவன் நம்மை காக்கிறவர். அவை வேதத்தை இரவும் பகலும் தியானித்து கடைப்பிடித்தல் என்பது அது அவசியமான ஒரு செயல்பாடு. அது ஒரு கப் தண்ணீர் அல்ல. இப்போ நீங்கள் ஒரு மரத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றக்கோ சரியாக இப்படி இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி கொண்டே விடுவேன்ட்டு விடுறீங்களா? இந்த 1 கிளாஸுக்கு மேலே நான் விடவே மாட்டேன்னு இருந்தால் என்ன நடக்கும்? இந்த மரத்துக்கு 1 கிளாஸ் தண்ணிக்கு மேலே நான் தண்ணி விட மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எவ்வளோ நேரத்துக்கு லாஸ் பண்ணும் அந்த மரம்? எவ்வளோ நேரத்துக்கு சொல்லிச்சு நிற்கும் அந்த மரம்? இன்றையிலேருந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி. இந்த இது கோடை காலம் வரைக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வீட்டில் மரத்தை நட்டுட்டு தண்ணி ஊற்றி பாருங்க. நீங்கள் ஒரு நாள் ஏன்னா நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதிலே வருவதில்லை. அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல தான் எனக்கு தெரியுது. யாரோ தண்ணி விடுறாங்க, நான் பார்த்துட்டு போகிற ஆளாக தான் இருக்கிறோம் போலே இருக்குது. அப்படி வேண்டாம். நீங்களும் ஒரு இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்க எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறது தெரியுமா? டீச்சர் சின்ன பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ் தந்து விடுவார்கள். அது எந்த பைட்டன் சீட்டாக இருக்கலாம், எந்த சீட்ஸ் தந்துட்டு சொல்லுவார்கள். இதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் ஒரு மண்ணை இதை எடுத்து அதுக்குள்ளே மண்ணை போட்டு இந்த விதையை போட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? தண்ணி விடணும். தண்ணி விடைக்க என்ன நடக்கும் என்றால் அது வளரும். வளர்க்க அதில் 2 இலை மாதிரி இப்படி வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்படி பெருசாக வரும். அது பெருசாக வரைக்கும் என்ன செய்யும் என்றால் கீழுக்குள்ளே வேர்கள் எல்லாம் போகும். இப்படியெல்லாம் சொல்லி தருவார்கள். இப்போ வீட்டை வந்தோட பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்? அம்மா அப்பாட்ட டீச்சருண்டுக்கு எங்களுக்கு என்ன சொன்னது? இந்த விதையை தந்து இதை கொண்டு நட்டு இப்படியெல்லாம் வரமென்று சொன்னோன்றோட நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன்னு என்ன செய்கிறது தெரியுமா? நீங்கள் எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க, செய்திருக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ். நட்டு போட்டு அப்படியே போனீங்களா? சின்ன பிள்ளையாக இருக்கீங்க. டீச்சர் சொன்னதை அப்படியே செய்கிறோம். அப்படியே செய்துட்டேன்னு செய்கிறோம். பார்க்குறோம், அடே 2 நாளால் ஒரு கொஞ்சம் வந்துட்டு சந்தோஷம். டீச்சர் என் வீட்டு மரம் ஒரு கொஞ்சம் வந்துட்டு டீச்சர் சந்தோஷமாக சொல்கிறோம். கொஞ்ச நாளால் ஒரு அங்குள்ள 2 கிழமை கொஞ்சம் பெருத்துட்டு டீச்சர். நான் நினைக்கிறேன் நாங்கள் வேர் வந்துட்டாங்க, வேர் வந்திருக்கும் என்று சொன்னோடனே வேர் வந்துட்டான்ட்டு என்ன செய்வார்? வந்து வீட்டை வேர் வந்துட்டான்னு என்ன செய்வார்? பிடுங்கி பார்ப்பது. பிடுங்கி அட டீச்சர் சொன்ன மாதிரி வேர் வந்துட்டுது. இப்போ என்ன செய்கிறது? திரும்ப அதுக்குள்ளே போட்டு நடுறது. இப்போ வேர் எவ்வளவுக்கு வருகுதுன்ட்டு அடுத்த அவன் மைண்டில் வர சிந்தை என்ன தெரியுமா? அட நாளுக்கு நாள் இது வேர் வந்திருக்கு, அவள் இன்னும் கொஞ்சம் வேர் கூட வந்து அப்போ இன்றைக்கு வந்திருக்கான்னு அடுத்த நாளும் தூக்கி பார்க்குறது. அப்போ இப்போ இந்த மரத்துக்கு என்ன நடக்குது? அப்போ அதுக்கான பாதிப்பு வந்து அந்த மரத்துக்கு தான். இப்போ எனக்கு அருமையானவர்களே, அந்த பிள்ளைக்கு இருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா? டீச்சர் சொன்னபடி நான் நட்டு அந்த மரம் வளர்ந்திருக்கிறேன் பார்ப்பதற்கு. இன்றைக்கு நாங்களும் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஒரு செடியை வைத்து அது வளர்வதிலே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அது பலன் தருவதோ இல்லையோ, பூக்குதோ இல்லையோ, அதை குறித்த கரிசனை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே போன்ற ஒரு கரிசனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது ஆண்டவர் எதை சொல்லுகிறார்னு சொன்னால், வேதத்தை நாங்கள் வாசிக்க, தியானிக்க, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. அது ஒரு கப் தண்ணீரோடு நிப்பாட்டி விடக்கூடாது. இன்றைக்கு சில எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ், இப்போ நானும் போடுறேன், நான் காலையில் வசனங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. அதை பார்த்த உடனே இன்றைக்கு அதை வாசிச்சுட்டு என்ன நடக்கும்?
வாசிட்டு என்ன நடக்கும் இன்றைக்கு? இன்றைய நாள் சரி, என்னதுக்கு வசனம் வந்தது, போதகரை அனுப்பினா, நான் வாசிட்டேன், ஆண்டவரே பிரேசலோட் கர்த்தாவே ஸ்தோத்திரம், முடிஞ்சுது. அது இல்லை, அது உங்களுக்கு பின்னர் ஒரு பூஸ்ட். அது நீங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுற ஒரு வசனமே தவிர, வசனத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் வாசிக்க வேண்டும். அப்போ வேதத்தை வாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு கப் தண்ணீர் இல்லை, ஆற்றண்டையில் நடப்பட்ட மரம் போல எந்த நேரமும் எங்களுடைய வாழ்க்கை குளிர்ச்சி உள்ளதாய் காணப்படும்படியாக தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதன் விளைவு அது மழைக்காலமோ வெயில் காலமோ எந்த காலமாக இருந்தாலும் பசுமையும் முக மலர்ச்சியும் நம் வாழ்விலே காணப்படும். அவதான் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு செழுமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவங்களுடைய செழிப்புள்ள வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அதை வாசித்து அதை தியானித்து அதை குறித்து பேசுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆனபடியாக தான் பெர்க்மன்ஸ் ஒரு அருமையான பாடலை பாடியிருக்க எத்தனை பேருக்கு தெரியும்? போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. எவ்வளவு அருமையான ஒரு பாடல். அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு காணப்பட வேண்டும் என்றால், சேருகிற இடமெல்லாம் ஆறுதல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பாயிற இடமெல்லாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. கரையோர மரங்கள் எல்லாம் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். அப்போ கனிதர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். இலைகள் எல்லாம் மருந்தாக, கனிகள் எல்லாம் உணவாகணும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவ வசனம்தான் எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. அதிலே நாங்கள் நாட்டம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே கடுமையான வெயில் நம்மை ஒன்றும் செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதாய் இருக்கும். ஒரு நாள் மறந்து போனால், தண்ணி ஊற்ற நாங்கள் தவறி விட்டோம் என்றால் மாலையில் செடிகள் வதங்கி போகிற சூழ்நிலைக்கு வருகிறது. அது வெயில் காலங்களிலே. ஆனால் நாம் நம்முடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும், அதாவது எப்படி ஒரு நாள் தண்ணி விடாமல் ஒரு செடி வாடுகிறதோ, அதே போல் ஒரு நாள் வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையை வாட பண்ணி போய்விடும். 3 நாட்கள் ஊற்றவில்லை என்றால் கோடை காலத்திலே அது செடி பட்டு போய்விடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் பட்டு போய்விடும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து எத்தனை நாளாகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு ஆன்சர் கிடைக்கும். எத்தனை நாள் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் வாசித்திருக்கிறேன், எத்தனை நாள் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தியானம் பண்ணி இருக்கிறேன், எத்தனை நாள் நான் அதை நேசித்திருக்கிறேன். அப்படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்குற போது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதை நாங்கள் தியானிக்கிறதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவை எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்க முடியுமோ அதையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய்த்தான் ஜெயம் கொள்ள முடியும். வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக சில வேளையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வேத வசனத்தை, இந்த பைபிளை வாசிக்கிறது எங்களுக்கு சில வேளையில் என்னவா இருக்கிறது, சில வேளையில் சிலருக்கு என்னவா இருக்கு, போரிங்காக இருக்குது. ஏன் போரிங்காக இருக்குது? விருப்பம் இல்லை. அப்போ ஆனால் என்ன எங்களுக்கு எது விருப்பமாக இருக்குன்னு கேட்டால், இப்போ எல்லாம் இந்த ஆடியோ பைபிள் வந்துட்டுது, இப்போ எல்லாம் மாறிட்டு. இப்போ என்ன, நாங்கள் போகிற நேரத்தில் அதை உள்ளுக்கு தட்டி விட்டால் அது சண்டைப்பாட்டில் வாய்ச்சி கொண்டு இருக்கோம். ஓடுறவர் ஓடிக்கொண்டே இருப்பார், அது சண்டைப்பாடு. இப்போ என்ன செய்கிறோம், வாசிக்க இல்லை, நாங்கள் இப்போ கேட்குறவர்களாக மாறுறோம். இப்போ கேட்டுட்டு என்ன செய்கிறோம், அதுக்குள்ளே வேறு கோல் வரும், டக்குன்னு அதை நிப்பாட்டி போட்டு கோளுக்கு போவோம். பிறகு திருப்பி என்ன செய்கிறோம், அதை முடிஞ்சோன்னா அது சண்டைப்பாட்டில் வேலை செய்யும். இப்போ எங்களோட ஃபோக்கஸ் என்னவா மாறிக்கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நான் வேதத்தை ஒவ்வொரு நாளும் ப்ளே பண்ணி கேட்குறோம் என்று சொல்கிற நிலைக்கு தான் இருக்கோம். வாசிக்கிறோமா? ஏன் வாசிப்புக்கும் கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வாசிக்க ஒன்று சொல்லி வேதம் சொல்லுது? கேட்குறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதில் என்ன பிரயோசனம்? ரெண்டுக்கும் என்ன 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 வேறுபாடு?
எதை கிரகிப்போம்? இல்லை, கேட்குறதையும் கிரகிப்போம்னு சொல்கிறது சொல்லலாம் தானே. அவங்க அப்படி கேட்குறாங்க. வாசிக்க விளங்காட்டி திருப்பி வாசிக்கிறது. இந்த விளங்காட்டி திருப்பி வாசிக்கிற பக்கம் இருக்குது தானே. இதுதான் எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள். இப்போ ஒரு ஆள் பேசுகிறத எங்களுக்கு விளங்கலை என்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? உடனே அவர்கிட்ட திருப்பி சொல்லுங்கன்னு சொல்கிறோம். என்னத்துக்கு? நான் அதை புரிய இல்லை. அப்போது இந்த கேட்கிறதுக்கும் இந்த வாசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. நீ வாசிப்பதினாலே அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை புரிய பண்ணுகிறவராயிருக்கிறார். வேதத்தை தந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்களுக்கு புரிய பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் அதிலே நேரத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறேன்டா, அதுக்குரிய நேரம் கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ அப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். எங்களுக்கு எப்படா விடியும் எப்படா ஓடலாம்னு சொல்கிற ஒரு மனப்பாங்கில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுனாலே இந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் இல்லை, தியானிக்கவும் இல்லை, நாங்கள் அதை விட்டு விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் வருகிற செய்திகளை, வசனங்களை வாசிப்பது அது 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 எங்களுடைய வாழ்க்கைக்கு போதும் என்ற நிலை அல்ல. அதை தாண்டி நாங்கள் வாசிப்பது, வேதத்தை வாசிப்பது அவசியமான ஒரு காரியம். அதை விட இன்னும் சில பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்குறோம். தவறு கிடையாது. ஆனால் அதை கேட்கறதுனாலே நன்மை இருக்க வேண்டும். ஆனால் அதை குறித்த தியானம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். பல வேளைகளில் நாங்கள் இதுவைகளை எல்லாம் கேட்டாலும் நாங்கள் அந்த ஒரு செய்தியை எழுதுகிற, அதாவது இப்போ நான் ஒரு செய்தியை எழுதி நான் பப்ளிஷ் பண்ணி விட்டேன் என்று சொன்னால் அதை நீங்கள் வாசிக்கிறதுனாலே அது ஒரு சின்ன ஒரு பங்காக இருக்குமே தவிர வேதத்தை வாசிப்பது போல் அது இருக்காது. அதனுடைய உள்கருத்தை வைத்து நான் சில விளக்கங்களை சொல்லி எழுதியிருப்பேனே தவிர அந்த புஸ்தகத்தை அல்ல. அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டதன் பின்பாக அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் திரும்ப இங்கேயும் வரணும் என்றால் இதில் இருந்து தான். ஆகவே இதுதான் எங்களுக்கு மெயின் புத்தகமாக காணப்பட வேண்டும். ஆகவே அதை நாங்கள் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிற உங்கள் வேதத்தை, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை நீங்கள் விருப்பம் கொண்டு வாசிக்க வேண்டும். கலர்ஃபுல்லான பைபிள் வச்சுருக்கலாம். நல்ல சிப்பெல்லாம் போட்டு நல்ல கோல்ட் கலர்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்கலாம். அது அழகாக வைத்திருப்பதற்கான புஸ்தகம் அல்ல. ஆகவே அது தினசரி தியானமாக இருக்க வேண்டும். ஆகவே வேர்க்குளிர்ந்தால் நீங்கள் வெளியிலே மலர்ந்திருக்கலாம். வெளியில் பார்க்குறது எது? மக்கள் பார்க்குறது எது? மற்றவர்கள் பார்ப்பது எது? பூ. நீங்கள் பூவாக மலர்ந்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உள்ள மறைந்திருக்கிற வேருக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் தான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே அந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே இன்றைக்கு நம்மை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், இப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தருடைய செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். ஆகவே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் சரியா, அது என்னத்தை செய்கிறது? ஆகவே ஒரு சகோதரன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அதாவது ஒரு கிறிஸ்தவன் கையில் பைபிளையும் வைத்துக்கொண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தார். பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கிறார். பயபக்தியாக நல்ல வெள்ளை ஷர்ட்டும் போட்டு வெள்ளை வேட்டியும் கட்டி கையில் இப்படி பக்குவமாக பைபிளையும் வச்சு அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டு கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் வந்தாங்க. அவங்க அதில் நின்று கொஞ்சம் சேட்டை பண்ணி கொண்டு நிற்கிறார்கள். பலவிதமான காரியங்களை சொல்லி பேசி அவர்கள் தங்களுக்குள்ள அது இது என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி பேசி கொண்டிருந்த போது இவருக்கு அதை கேட்கக்குள்ளே இவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஏன் எரிச்சல் வந்தேன்னு கேட்டால் அவங்களோட அந்த நடைமுறை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா அவர் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிட்டார், ரசிக்கப்பட்டு எல்லாம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு வந்துட்டார். ஆனோடைய அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த வாலிபர்கள் இப்படி விளையாட்டாக அவர் அடித்து பிடிச்சி இப்படி தட்டி விளையாடுற நேரம் ஒரு படியன் இப்படி தவறுதலாக வந்து அவரில் மோதிட்டார். அவரில் மோதினோன்னு ஏற்கனவே இவங்களை பார்த்ததும் அவங்களுக்கு எரிச்சல் அவருக்கு வேறு. அதை விட இவங்களை இப்படி விளையாடி கண்பன் தெரியாமல் அவரில் வந்து மோதினோட அவருக்கு சரியான ஒரு கோபம் பெற ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ளே. அவர்களோட கோபம் வந்தவுடனே அதுக்கு உடனே அவர் அடக்க முடியாமல் சில வார்த்தைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வெளியில் வந்துச்சுது. வெளியில் அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்த உடனே
அது ஒரு சரளமாக பேசக்கூடிய மாதிரி அவர் அப்படி பேசிக்கொண்டிருக்கார். தன்னுடைய ஆத்திரத்தை கொட்டி தீர்த்த பிறகுதான் அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார், தன்னுடைய கையில் பைபிள் இருக்கிறதே அவர் அப்போ தான் கண்டுபிடிச்சார். கையில் பைபிள் இருந்தது. இதையும் தாண்டி அவருடைய எண்ணங்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வேறையாக வர ஆரம்பித்த போது நான் செய்த தன்னுடைய மதியினத்தை அவர் உணர்ந்து கொண்ட ஒரு நிலைமைக்கு வந்து வெக்கப்பட்டார். இதைத்தான் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், விரியம்பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்து நிலவினால் வாய் பேசும். அடுத்த வசனம், நல்ல மனுஷன் என்ன சொல்கிறார்? நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்தில் நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தான் இப்போ எல்லாமே இருக்குது. அப்போ இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நல்ல இருதயத்தின் நிறைவு, இருதயம் நிறைந்திருக்கிற என்ன மாதிரி நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாயில் வரும். அப்போ இருதயம் எப்படி இருக்கோ அதுதான் வெளியில் வரப்போகுது. தமிழில் என்ன சொல்வார்கள்? பானையில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும், வேறு ஒன்றும் வராது. அப்போ உள்ளுக்குள்ளே இருதயம் கெட்டதாக இருந்தால், எல்லா விதமான மோசமான காரியங்கள் எல்லாம் உள்ளே இருந்தால், கோபம் வரைக்குள்ளே என்ன வரும் வெளியில்? ஆனாவனாலே இருந்து போய் அங்கே அகைனம் வரையும் போய் சேர்ந்து முடியும். எல்லா வார்த்தைகளும் வந்து சேரும். அப்போ இதெல்லாம் வந்த உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம்? அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? அது நான் சும்மா கோபத்தில் சொன்னேன். நான் கோபம் எங்கே இருந்து வந்தது? கோபம் எங்கேருந்து வந்தது? அதுவும் இருதயத்தில் தான் வந்தது. அப்போ இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டால், கோபம், வஞ்சகம், தவறான காரியங்கள், தவறான பேச்சு, இதெல்லாம் உள்ளுக்கு இருக்குது. அதுதான் உடனே வரும். வெட்டத்த உடனே அதுதான் வரும். கர்த்தருடைய வார்த்தை வராது. கையில் இருக்கிற பைபிளும் மறைஞ்சு போகுது, எதுவுமே வராது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதான் வேதத்திலே சொல்லுகிறாண்ட, பிரியன் பாம்பு கொத்தினால் அதில் என்ன வரும்? அமிர்தம் வருமா? வராது. அதுகிட்ட இருக்கிறது விஷம் மட்டும்தான். அந்த விஷம்தான் அது வெளியிலே கக்கும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறது. கையிலே வேதமும் வெண்மையான ஆடையும் இருந்தாலும் எங்களுடைய உள்ளம் சரியாக இல்லாமல் இருந்தால் அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை தான் வெளியிலே கக்குமே தவிர எங்களுடைய ரூபத்தையும் நாங்கள் வெளியிலே மாற்றிக்கொள்ளலாம், பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்ளலாம், நான் ஏதோ மிகவும் பக்திமான் போல நாங்கள் வெளியிலே காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற காரியம் தேவனுக்கு விரோதமானதாய் இருக்குமா இருந்தால் அது சரியானது அல்ல. ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம்? நான் காலையில் எழுந்ததும் நான் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிறேனா? நான் அதை வாசிக்கிறேனா? சரி, அதுக்கான ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தி, காலையில் வேறு பிஸியாக இருந்தாலும் அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இது எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகவே நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய காரியம் என்றால், திடீரென்று நாங்கள் ஒரு காரியத்தை பேசுவதென்பது அதிலே கவனமாக இருக்க வேண்டும். எப்படி பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்பதை தெளிவாய் பேசுவது அவசியம். சரியாய் பேசுவது அவசியம். சரியான வார்த்தைகள் அவசியம். கெட்ட வார்த்தைகள் எதுவும் வாயிலிருந்து வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சாப்டர் 15 verse 18 and 19, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது எங்களுடைய வாயிலேருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வருதுன்றா? இருதயத்திலிருந்து தான் வருகிறது. அவை இருதயம் பொல்லாததாக இருக்கிறது, இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுதுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவை இதை மாற்றப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையாய் மாற்றப்படும் போது தான் அவைகள் எங்களை முற்று முழுவதுமாய் மாற்ற பண்ணும். அவை எங்களுடைய வாழ்க்கையிலே
அந்த குளிர்ந்த நீராக வேத வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வரும்போது தான் அந்த வேர்கள் குளிர்ந்து எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த மலர்களை பார்த்து அந்த மற்றவர்களும் அந்த மலர்ச்சியிலே சந்தோஷப்படுகிறவர்களாய் மாற முடியும். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அவை நாவை அடக்குவது மிக முக்கியமான காரியம். நாங்கள் பல வேளைகளில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டு விடுகிறோம். இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறதாய் மாறுகிறது. தன்னைத்தான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் நாங்கள் தேவ பக்தி உள்ளவராக இருக்கோம், நாங்கள் வெரி ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படியே பக்குவமாக இருந்து ஆண்டவரை வென்றிருப்போம். ஆனால் ஆரோடையாவது பேசுகிற நேரம் இருக்குல்ல, அப்படியே குத்தி குத்தி பேசுவார்கள். குத்தி குத்தி அது எப்படி குத்துவார் தெரியுமா? இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏற்றுவார்கள். என்னத்துக்கு? நைஸாக போவோம். என்ன சொல்ல வருகிறோம் இப்போ என்று சொன்னால், நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறத எப்படியாவது சொல்ல வேணும், அவரை ஹேர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னு சொன்னால் அந்த ஹேர்ட்ஸ் எனக்குள்ளே இருக்குது, எந்த ஹேர்ட்ஸ் எல்லாம் அவருக்குள்ளே கொண்டே சேர்க்கணுன்றதுக்காக, அதுவும் டிப்ளமேட்டிக்காக, அதுவும் மிச்சம் அழகாக இந்த வேதத்தோடையே சேர்த்து கொண்டு போவார்கள். அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும், எனக்கும் தெரியல அது அப்படி என்று. ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு போவார்கள். அப்படியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் தேவ பக்தி உள்ளவன் நினைத்து எண்ணினால் நாங்கள் எங்களுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். மத்தேயு 12:33 சொல்லுகிறது, சீக்கிரம் முடித்து விடுகிறேன். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அப்போது ஒரு மரம் அதனுடைய கனியினாலே அறியப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய வாயில் நின்று அவிசுவாசமான அசுத்தமான பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் அடிக்கடி வருகிறது என்றால் இன்று நீங்கள் மாற்ற வேண்டியது எதை? இன்றைக்கு அப்படியான வார்த்தைகள் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் வருது என்றால் ஒன்று மாற்றப்படணும். என்ன மாற்றப்படணும்? இருதயம். அவங்களுடைய இருதயம் தான் முதல் மாறணும். நான் மாறுறதில்லை. என் இருதயம் மாறினா நான் என்னவா? இருதயம் மாறினால் நான் மாறுவேன். முதலாவது மாற வேண்டியது இருதயமாய் இருக்கிறது. எங்களுடைய இருதயம் வெளியிலே தெரிகிறது அல்ல, இருதயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தில் உள்ளவைகள் நிச்சயம் ஒரு நாள் வெளியிலே வந்துவிடும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் உண்மை நிலையை வெளியிலே கொண்டு வந்துவிடும். இன்றையே நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்தை பொல்லாததாக்கி பின்னர் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு உரையாடல், இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவைகளாய், மனதை வேதனைப்படுத்துகிறதாய் இராதபடிக்கு மலர்ச்சி உள்ள வார்த்தைகளாக, மலர்களைப் போல பூக்களைப் போன்ற அந்த வார்த்தைகளாக மென்மையானவைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எங்களுடைய உள்ளத்தை பொல்லாததாக்கி பின்னர் அதை நாங்கள் பேசுகிற போது அந்த பேசின பேச்சுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த ஆள்கிட்ட போய்ட்டு, சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன். உண்மையில தெரியாமலா பேசினது? சொல்லுங்களேன். ஒரு ஆள் அப்படி பேசியாச்சு. பேசின பிறகு நாங்கள் என்ன சொல்கிறோம்? தெரியாமல் பேசிட்டேன், சாரி என்று சொன்னால், இப்போ இது உண்மையான சாரியா அல்லது உண்மையாக தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா? என்ன இப்போ இருதயத்தில் உள்ளதுதான் என்ன? நாங்கள் வசனத்தை என்ன வாச்சோம்? இருதயத்தின் நினைவுகள்லாம் வார்த்தைகள். அப்போ உள்ளுக்கு இருக்கிறதான் வருது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யறது? ஏற்கனவே எல்லா ஊத்தையும் போய் அடப்பட்டு கிடக்குதாங்க. தேவையில்லாதெல்லாம் கேட்டு தேவையில்லாதெல்லாம் பார்த்து அதுகளெல்லாம் உங்களுக்கு அதுக்கு நிறைய கேட்டு வந்ததுனால எங்களுக்கு இந்த பக்கம் போனதிலும் பார்க்க, இந்த வேதவசனம் போனதிலும் பார்க்க அதுதான் கூட போச்சு. அது கூட போனதால அங்கே அது போய் ஃபில் பண்ணப்பட்டு இருக்குது. இப்போ வாயை திறந்தா என்ன வருது? அதுதான் வருது வெளியில். அப்போ இது யார் காரணம்? என்ன காரணம்? இது க்ளீன் பண்ணாமல் போனதுக்கு யார் காரணம்? தண்ணீர் ஊற்றப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? அப்பா நாங்கள் தான்.
அப்போ இப்போ என்ன உங்களோட வீட்டில் உங்களோட என்ன பாத்திரங்கள் கழுவுற அந்த சிங்குக்குள்ளே நீங்கள் எல்லாம் கழுவி போட்டு எல்லாம் போட்டு வெளியில் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு அது பிளாக் பண்ணுது. இப்போ அதுக்கு காரணம் என்ன? நீங்களா காரணம்? நீங்கள் ஏற்கனவே அதில் ஃபில்டர் பண்ணி வந்தெல்லாம் எடுத்து காபேஜில் போட்டுட்டீங்களே. அப்போ என்ன நடந்தது அங்கே கீழுக்கு? ஏன் அந்த பிளாக் வந்தது? உங்களோட வீட்டை பிளாக் பண்ணதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போய் படிஞ்சு அங்கே போய் எல்லாமே அங்கே ஒரு க்ளவுட் வந்துட்டு, அங்கே ஒரு பிளாக் வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே இப்போ பிளம்பரை கூப்பிட்றா, அவனை கூப்பிட்றா, வேறு என்ன தள்ளுறதுக்கு இருந்தால் அதை எடுத்து கொண்டு வா, அதை கொண்டு வா. இப்போ நாங்கள் வைக்க விருப்பம் இல்லை. ஏன் வைக்க விரும்பம் இல்லை? இம்மீடியட்டாக அதை க்ளீன் பண்ணணும்னு யோசிக்கிறோம். எதுக்காக? தண்ணி போகணும். தண்ணி போகாட்டி என்ன நடக்கும்? ஒன்று வீட்டுக்குள்ளே வழியும், இல்லாட்டி நாரம். இப்போ ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது. ஆனோடியாக எப்படியோ அதை வெளியிலே அனுப்பி ஆகணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இதே போல் எங்களுடைய இருதயத்தில் ஃபில்டர் பண்ணப்பட்டு கிடக்குதே, நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் கிடக்கே. வாயை திறந்தா நார வருகுதே, கொட்டுதே. அப்போ இதுகளெல்லாம் வெளியில் ஃப்ளஷ் பண்ணி அனுப்பணும் என்றால் எது போக வேணும்? உள்ளுக்கு வேத வசனம் போய் இது நிரப்பினால் அது வெளியில் போகும். அவன் இன்றைக்கு நாங்கள் இதுக்கு நேரம் கொடுக்கல, அதுக்கு வேற எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுத்து கொண்டே எல்லா குப்பைகளையும் கொண்டே சேர்த்து உள்ளுக்கு வச்சிருக்கிறோம். இப்போ வெளியில் வாரதெல்லாம் அதுதான் வரும். ஆனபடியால் என கருமையானே வேதம் சொல்லுகிற காரியம், நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கார்களின் ஓரத்திலே நடப்பட்ட மரம் போல செழிப்புள்ளதாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள் அது எங்களுடைய இருதயத்திற்குள்ளே போகும்போது எங்களுடைய இருதயம் குளிர்ச்சி அடைகிறது. அதன் மூலமாய் வெளியிலே வருகிற பூக்கள் மற்றவர்களை கவர்ந்திருக்கிறதாய் வருகிறது. நாமும் மலர்ந்திருக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். ஆகவே வேர்கள் குளிர்ந்திருந்தால் வெளியே மலர்ந்திருக்க முடியும். வேத வசனங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் கனிவான வார்த்தைகள் வரும், சமாதானம் ஆறுதல் உள்ளதாகவும் இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், மனம் திரும்புவோம், செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், எங்களுடைய இருதயத்திலே இருக்கிற அழுக்குகள், பொல்லாத சிந்தனைகள், கெட்ட காரியங்கள், இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் விரும்புகிறோம். பல தடவைகள் ஆண்டவரை நாங்கள் அதை மறந்து போய்விட்டோம். நாங்கள் இவைகளை சுத்தப்படுத்தாமல் இருந்திருக்கிறோம், தண்ணீர் விடாமல் இருந்திருக்கிறோம். வேர்கள் காய்ந்து போய் இருக்கிறது, வளர்ச்சி குன்றி போய் இருக்கிறது, வாடி போய் இருக்கிறது. ஆண்டவரே, அது மலர வேண்டும் என்றால் வேர்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும். குளிர்ச்சியாகி உம்முடைய வேத வசனங்கள் நாங்கள் அனுதினமும் வாசித்து தியானித்து அதிலே இருக்கத்தக்கதாய் எங்களை பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே பலம் கொண்டு நாங்கள் திடமனதாய் இருந்து ஆண்டவரே வெளியிலே மலர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, சமாதானம் சந்தோஷத்தோடு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ நீ கிருபையாய் வழிநடத்தும். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் காரணம் வேரிலே தண்ணி இல்லாமல் போய்விட்டது. உம்முடைய வசனம் என்கின்ற தண்ணீர், அந்த இதை உயிர்ப்பிக்கத்தக்கதான தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. பலவிதமான ஊத்தைகள், கஞ்சல்கள், குப்பைகள் எல்லாம் வாழ்க்கையை கேடு செய்து விட்டது. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஆண்டவரை அசுசிப்படுத்தக்கூடியவைகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இன்று நீங்கி போவதாக. இன்று ஒரு புதிய விடுதலை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக வேண்டும் என்று இந்த இடத்திலே வாஞ்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராயிருந்தாலும் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்துக்கான வழியை உருவாக்க உம்முடைய வார்த்தை என்கின்ற நீர் கீழே மறைந்திருக்கிற வேர்களுக்கு குளிர்ந்த நீராய் மாறட்டும், வெளியிலே மலர்ந்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.